கிறிஸ்தவத்தில் கூட விசுவாசம் தெரியாத அநேக கிறிஸ்தவர்கள் விசுவாச பிரமாணத்தை சபையிலே சொல்வார்கள். சில சபையில் விசுவாச பிரமாணம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது 2 விசுவாச பிரமாணம் உண்டு. நிச்சயா விசுவாச பிரமாணம் ஒன்று உண்டு. இதை சொல்லிட்டா ரொம்ப திருப்தி அவங்களுக்கு. அது லுத்தரன் சபைக்கு போனீங்கன்னா விசுவாச பிரமாணம் ரொம்ப உயிர் போன்றது அவங்களுக்கு, அதை சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையிலே நம்முடைய பைபிளில் இருக்கிறப்போ பார்த்தா விசுவாசம் என்று சொல்வது இறைவன் கொடுக்கிற ஒரு வரம். இறைவன் கொடுக்கிற ஒரு வரம். குரு போதனை என்று சொல்லும் பொழுது அந்த குரு போதனையில் கொஞ்சம் தவறினாலும் நாம் தவறான வழிக்குள் உண்மை என்று நம்பிக்கொண்டு தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இலக்கணப்படி, வேத இலக்கணப்படி கு என்ற எழுத்துக்கு பாவம், அஞ்ஞானம், இருள் என்று 3 விதமான பதில்கள் தொக்கி நிற்கின்றது. ரு என்ற எழுத்துக்கு அழித்தல், விடுவித்தல், வழிகாட்டுதல் என்று 3 விதமான பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே குரு என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தில் இருந்து விடுவிக்க வேண்டும், அஞ்ஞானத்திலிருந்து மெஞ்ஞானத்துக்கு கொண்டு வர வேண்டும், இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள் வழி நடத்த வேண்டும். இறைவன் கொடுக்கிற ஒரு வரம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் படிப்போம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். சரி, போதும். மொத்தம் 9 காரியம் சொல்கிறார். 9 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. 3வது வரம் என்ன? விசுவாசம். ஆவியை நீங்கள் பெற்றிருப்பதற்கு அடையாளம் விசுவாசமும் ஒன்று. அநேக மக்கள் ஆவியை பெற்றிருப்பதற்கு அடையாளம் அந்நிய பாஷைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பைபிளில் சொல்லலை. 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பகுதியிலே. அந்த 9 வரங்களில் ஏதாயிலும் ஒரு வரம் என்னிடத்தில் இருந்தால் கூட நான் கிறிஸ்துவின் ஆவியை உடையவன். அந்நிய பாஷை தெரியலன்னா கூட சொல்லி கொடுப்பாங்க. தலைமையில கை வச்சு ஆட்டி தோத்திரம் 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 தோத்திரம்னு சொல்லுங்கன்னு சொல்லி தொண்டையை பிடிச்சிட்டு ஆட்டுவாங்க சில பேர். அது இப்படி பேசும்போது அந்நிய பாஷை வந்துடுச்சிங்க. தவறான போதனை, குரு போதனைகள் தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறது. அந்நிய பாஷை பேசினாதான் பரிசுத்த ஆவி. இல்லவே இல்லை. நான் அடித்து சொல்லுவேன் வேத வசனத்தின்படி. 3வது விசுவாசம். பரிசுத்த ஆவி இல்லாதபடி ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய முடியாது. 3ஆம் வசனம் படிக்க 12:3. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மற்றும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஒருவனும் சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்ல முடியாது. நாம் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன். ஆமென். 2 பேர் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். மற்றவங்களுக்கெல்லாம் அது ஒத்துக்கல போல இருக்குது. ஆமெனா இல்லையா? நிஜமாக சொல்லுங்க. இயேசுவை கர்த்தர் என்று நம் நாவினால் அறிக்கை செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியார் நமக்குள் இருக்கிறார். அதான் அடையாளம். அப்போஸ்தலர் 2:37 சகோதரன்மாரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அப்போஸ்தலர் பதில் கொடுத்தார், நீங்கள்
மனம் திரும்பி பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியின் வரத்தை, அபிஷேகத்தை என்று போடவில்லை, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆவியின் வரம் 9 என்பது 1 கொரிந்தியர் 12 7 முதல் 10 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 9 வரங்களிலே ஒரு வரத்தையாயிலும் கர்த்தர் நமக்கு நிச்சயம் கொடுக்கிறார். அது விசுவாசம் என்ற வரம். ஆகவே குரு போதனை என்று சொல்லும் பொழுது அந்த குரு போதனையில் கொஞ்சம் தவறினாலும் நாம் தவறான வழிக்குள் உண்மை என்று நம்பிக்கொண்டு தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இலக்கணப்படி, வேத இலக்கணப்படி கு என்ற எழுத்துக்கு பாவம், அஞ்ஞானம், இருள் என்று 3 விதமான பதில்கள் தொக்கி நிற்கின்றது. ரு என்ற எழுத்துக்கு அழித்தல், விடுவித்தல், வழிகாட்டுதல் என்று 3 விதமான பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே குரு என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தில் இருந்து விடுவிக்க வேண்டும், அஞ்ஞானத்திலிருந்து மெஞ்ஞானத்துக்கு கொண்டு வர வேண்டும், இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள் வழி நடத்த வேண்டும். அவர்தான் ஒரு சத்குரு. அதே போல வேத காலங்களிலே குருத்துவம் கிடையாத காலங்களிலே அவர்கள் ஆரியர்கள் என்பார். ஒரு மிருகத்தை பிடித்து, பசு, குதிரை அல்லது மனிதன், அதை பலி செலுத்தி அந்த பலியிலே அது இறந்தவுடனே இந்த உடலை நெருப்பிலே சுட்டு அந்த மாம்சத்தை புசித்து சோமபானம் என்னும் ஒரு கடுமையான சாராயத்தை குடித்து நடனமாடி மகிழ்வார்கள். இது ஆரியர்களுடைய யஜ்யம். யஜ்யம் என்று சொன்னால் பலி. பிற்காலத்தில் பௌத்த மாதம் தலையெடுத்த போது இந்த பலியை பௌத்த மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை, நிறுத்திவிட்டார்கள் அரசாங்க கட்டளைப்படி. ஆகவே அவர்கள் பலி என்று சொல்லக்கூடிய அந்த மிருக பலிக்கு யஜ்யம், மென்டல் யஜ்யம், அதாவது சிந்தனையில் பலி என்று ஒரு புதிய தியாலஜி கொண்டு வந்து அந்த தியாலஜியை போதிப்பதற்கு குருக்கள் தேவை. இந்த குருத்துவம் எப்படி வளர்ந்து வந்தது என்பதை சொல்லுகிறேன். ஆகவே சிந்தனையில் பலி செலுத்துதலை எப்படி கற்றுக்கொள்வது என்பதற்கு குரு என்ற முறை கிபி 300 ஆரம்பித்தது. அதே காலத்தில் 2 மதங்கள் தோன்றின, பௌராணிகம், தந்திரம். 2 மதங்கள், ஹிந்து மதம் அல்ல, பௌராணிகம், தந்திரம் என்ற 2 மதங்கள் தோன்றின. பௌராணிகம் போதிப்பதை காட்டிலும், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை காட்டிலும் தங்கள் பௌராணிக மதத்தை பரப்புவதிலேயே முக்கியமாக நோட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மதத்தை பரப்புவதுதான் முதல் வேலை. தந்திரம் என்று சொல்வது ஓதுதல், தாங்கள் கற்றவற்றை ஓதுதல். ஓதும் பொழுது மற்றவர்கள் கேட்பார்கள். ஓதுவார் என்ற ஒரு பிரிவினரே நம்ம தமிழ்நாட்டில் உண்டு, இன்றைக்கும் உண்டு. அவர்கள் தந்திரா என்ற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள்.